இல்லை, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக தினகரன் சொல்கிறார் இல்லையா, ஆஸ் லாங் அஸ் இவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிற வரையும் நான் வந்து அமமுக அந்த என்டிஏ அணியிலே சேராது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இந்த விஷயம் தான் நேற்று ராத்திரி பேசப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்காரு, சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் உங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் நாங்கள் எங்கேயும் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி சர்க்கார் தான் சொல்லுவோம் நாங்கள். அதனால் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ரெண்டாவது உங்களை நாங்கள் அனௌன்ஸ் அப்படி எதுவும் இன்றைக்கி அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றும் சொல்லலையே. அவர் சொல்ல மாட்டார், அவர் சொல்லியிருக்க மாட்டார் சார். இதெல்லாம் இப்போ கசிந்து வர விஷயங்கள், இதெல்லாம் கசிந்து இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலை இல்லை. நான் எனக்கு வந்து தகவல் உங்கள் பார்வையை நீங்கள் கருத்தை சொல்கிறீங்க, அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மணிகண்டன் அதை பற்றி கருத்து கருத்து சொல்வார். ஸோ அது வேறு விஷயம். என்னோட கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா. ஸோ அவங்க அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு உங்கள் கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றதுல அதில் வந்து ஃபுல்லாக ஒத்துட்டாங்க அவங்க. நீங்கள் யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க, அதெல்லாம் யுனைடெட் ஏடிஎம்கே இதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல, அது வந்து அதெல்லாம் ஒத்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஏற்கனவே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போதே அவர் சொன்னார் அப்படின்னா, கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னார், நேற்றும் சொல்லியிருக்காரு. நேற்று சொன்னால் நம்ம உடனே கேட்போம்ல, அப்போ உட்கட்சி விஷயம் பேசுறீங்களான்ட்டு. அதனால் முந்தி சொன்னதை இப்போ சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ நேற்று அது பேசப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, அவங்கள பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து அதிமுக வலிமையாகணும், கூட்டணி வலிமையாகணும். இந்த வலிமையான கூட்டணி போகணும். முதல்வர் கேண்டிடேட்னு இப்போ நம்ம சொன்னால் இப்போ தினகரன் போன்றவர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ முதல்வர் கேண்டிடேட் சொல்லாமல் போகணுன்றது தான் பாஜக. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் முதலமைச்சர் கேண்டிடேட்டை சொல்லாமல் வெற்றி பெற்றது இல்லை சார். பட் அவங்கள பொறுத்த மட்டும் பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது மாதிரி சொல்ல முடியாது, சொல்லாமல் போகிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க என்ன ப்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை முதல்வர் கேண்டிடேட்டாக எங்களை அனௌன்ஸ் பண்ணாதான் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் 2021 எப்படி சந்திச்சாங்க? 2021 சந்திச்சாங்க. இன்றைக்கி வந்து தினகரன் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாருல, இவர் முதலமைச்சர் கேண்டிடேட் தான் நாங்கள் வரமாட்டோம், என்டிஏக்குள்ளே வரமாட்டோம்னு சொல்கிறாருல. அன்றைக்கி தினகரனை சேர்க்கணும் தான் நீங்கள் போராடினீங்க. தினகரன் இல்லைன்ட்டு தானே 20 தொகுதி 21 தொகுதி போச்சு ஆக்சுவலாக. அன்னைக்கு அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி தானே எடுத்தாங்க. தினகரன் எடுத்தாங்க, எங்கேஜ் பண்ணணுன்ற எண்ணிக்கை கேட்டப்ப கூட என்னைக்கு கொடுக்கல, அன்றைக்கி எடுத்தாங்க சார். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து பாராளுமன்ற தேர்தல் கோட் பண்ணுறாங்க. பாராளுமன்ற தேர்தல் 2 பேரும் சேர்ந்து நின்று தான் நம்ம 6-7 சீட்ஸ் வின் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாட்டி 21 தினகரன் சேர்ந்து தான் நம்ம வின் பண்ணியிருக்கு. சில தொகுதிகள் வின் பண்ணியிருக்கலாம், இன்னும் கூடுதலாக வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் தயவு செய்து கூட்டணியை பலப்படுத்துறதை பற்றி யோசிங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிற கனவுல இருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும். இருக்கிறவங்களெல்லாம் வெட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. கூட்டணியை பலப்படுத்தணும், விலகி போனவங்களை சேர்க்கறதுக்கான ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகணும். நீங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, ஆனால் நாங்கள் தலையிட மாட்டோம், நீங்களாக பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, கூட்டணி பலமாக போகணுன்றது அவங்க முக்கியமான பாயிண்ட்.